அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டை எல்லோரும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் வெல்கம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாக தான் இன்றைக்கி வெல்கம் பண்ணேன். வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு அப்புறம் தட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு எப்பவும் பண்ணுற மாதிரி அது கண்ணாடி வச்சு வீட்டில் எல்லாரையும் பார்க்க வச்சு நானும் பார்த்தேன். இந்த டே ரொம்ப நல்லா இருந்தது. மார்னிங்கே ஒரு நல்ல வைப்பாக இருந்தது வீட்டுக்குள்ளே. அப்புறம் வீட்டில் மார்னிங்கே நான் பொங்கல் எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு எங்கள் குலதெய்வ கோயில் கிளம்பிட்டோம். எங்கள் குலதெய்வ கோயில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 1.5 hour தூரத்தில் இருக்குது. பொள்ளாச்சி பக்கம் இருக்குது. இது காலையிலேயே வீட்டில் ஃபேமிலியோடு இப்படி ஒரு லாங் ட்ரைவ் போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பொள்ளாச்சி ரோடு இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. போகிறதுக்கே ட்ராவலிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். முதல் ரோடு போடுறதுக்கு முன்னாடி அந்த ரோட்டில் போகிறதுக்கு பயமாக இருக்கும். இப்போ நான் மார்னிங் ஒரு ட்ரைவ் போகிறது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. போகும்போது வழியில் எல்லா கோயில்லையும் அவ்வளோ கூட்டங்க. இன்றைக்கி மக்கள் எல்லோரும் காலையிலேயே அவ்வளோ சீக்கிரம் கோயிலில் இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் போகும்போதே எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போயிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து ஈச்சனாரிக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, சரவண பவன் சொல்லிட்டு. அந்த ஹோட்டலில் போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டோம். குலதெய்வ கோயிலில் போய் நல்லா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போன பொங்கலை அங்கே எல்லோருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம். அப்புறம் அந்த கோவிலை சுற்றி அவ்வளோ புளிய மரம் இருந்துச்சு. அந்த புளிய மரத்துலேருந்து புளியங்காயெல்லாம் அவ்வளோ கொட்டி கீழே கிடந்துச்சு. இந்த வில்லேஜில் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ வில்லேஜ் போகும்போது இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அப்புறம் அந்த பூசாரி எனக்கு கொஞ்சம் புளியங்காயை அங்கேருந்து கொடுத்தாரு. அது நீங்கள் காய வச்சு அதில் கொட்டை எடுத்தால் இது நல்ல புளி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. சரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அங்கேருந்து கிளம்பி வர வழியில் பார்த்தா ஒருத்தர் நொங்கு விற்றுட்டு இருந்தார். கோயம்புத்தூர்லலாம் 100 ரூபாய்க்கு நொங்கு வாங்கினா ஒரு 7-8 தான் கிடைக்கும். ஆனால் அந்த பொள்ளாச்சியில் 100 ரூபாய்க்கு 15 நொங்கு கொடுத்தாங்க. உண்மையாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பாதிக்கு பாதி தான் நம்ம இங்கே வாங்குகிறோம் அப்படின்னு. சரி இன்றைக்கி வாங்கிட்டு போய் நல்லா நொங்கு சர்பத் போட்டு வாங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.